ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு மகிமையான காலை வேளையிலே கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். உண்மையாகவே இந்த நாள் நமக்கு ஒரு இனிதான நாளாய் அமையட்டும் என்று நான் உங்களை வாழ்த்தி, வேதத்திலே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 60ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்துக்கு நேராய் நம்முடைய கவனத்தை கொண்டு வருவோம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. உன் மதில்களை ரட்சிப்பென்றும் உன் வாசல்களை துதி என்றும் சொல்லுவாய். ஆண்டவருடைய ஒரு அழகான வசனம். இனி கொடுமை உன் தேசத்திலும் அழிவும் நாசமும் உன் எல்லைகளிலும் கேட்கப்பட மாட்டாது. பல கொடுமையான வார்த்தைகள், கொடிய மனுஷனுடைய வார்த்தைகள், கொடிய மனுஷனுடைய செய்கைகள், கொடிய மனுஷனுடைய அகங்காரமான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் நம்முடைய குடும்பத்தை சந்தித்துக் கொண்டிருந்திருக்கலாம். அன்று சொல்றார், இனி உன் தேசத்திலே, தேசம் என்று சொல்லும் போது அது நம்முடைய குடும்பத்தை குறிக்கலாம். இனி கொடுமை உன் தேசத்திலும், கொடுமையான காரியம் உன் குடும்பத்துல நடக்காது. கர்த்தர் சொல்றார், எந்த மனுஷன் உன்னை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்தானோ, எந்த மனுஷனுடைய கைகள் உன்னை கொடுமைப்படுத்தி கொண்டிருந்ததோ, அந்த மனுஷனுடைய கரங்களுக்கு விரோதமாய் கர்த்தருடைய கரம் எழும்பி அவர் சொல்றாரு, உன் தேசத்தில் இனி கொடுமையா மாத்திரமல்ல, அழிவும் ஸ்தோத்திரம் நாசமும் உன் எல்லைகளில் கேட்கப்பட மாட்டாது. இன்னைக்கு நீங்க அந்த வசனத்தை பிடித்து கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே என் குடும்பம் என்கிற அந்த எல்லைகளை கர்த்தர் வேலி அடைக்கிறதற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அழிவும் நாசமும் என் எல்லைகளில வரக்கூடாதப்பா. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த அவங்களுடைய எல்லைகளிலே, என் வீட்டிலே ஆண்டவரே வீட்டை சுற்றி இருக்கிற எல்லை பகுதிகளிலே, என் குடும்பத்தை சுற்றி இருக்கிற எல்லை பகுதிகளிலே, என் வருமானத்தை சுற்றி இருக்கிற எல்லை பகுதிகளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே அழிவும் நாசமும் வரக்கூடாது. ஆண்டவரே வராது என்று சொன்னீரே, அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேறட்டும். நீங்க அப்படி சொல்லுங்களேன், நிறைவேறாது. ஆமென் ஸ்தோத்திரம். உங்க எல்லைகளில் எல்லாம் கர்த்தர் தேவதூதர்களை நிறுத்துறார். இன்னைக்கு நம்ம பிள்ளைகளை சுற்றி கர்த்தர் தேவதூதர்களை நிறுத்துகிறார், பணிவிடை ஆவிகளை நிறுத்துகிறார். அழிவும் நாசமும் இனிமே எல்லைகளுக்குள்ள வருவதில்லை. சொல்லுங்க, ஆண்டவரே எல்லைகளை எல்லாம் ஆசீர்வதிங்க. சொல்லுங்க, ஜோமன்லாமா, நல்ல ஆண்டவரை துதிக்கிறோம். கொடுத்த வசனத்தின்படி, வார்த்தையின்படி அழிவும் நாசமும் ஆண்டவரே உன் எல்லைகளிலே கேட்கப்பட மாட்டாதுன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே இதுவரைக்கும் பலவிதமான தோல்வியான காரியங்கள், ஆண்டவரே பலவிதமான எதிர்மறையான காரியங்கள், ஆண்டவரே எங்கள் மனதை குழப்புகிற, எங்கள் மனதை வேதனைப்படுத்துகிற பல காரியங்கள், ஆண்டவரே பல சம்பவங்கள் எங்கள் எல்லைகளிலே நடந்திருக்கலாம்ப்பா. இன்னைக்கு எங்க எல்லைகளை சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைகிறதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பாதுகாப்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே அழிவும் நாசமும் எல்லைகளிலே கேட்கப்பட மாட்டாது என்ற வசனம் எங்க வாழ்க்கையில அது ஆமென் என்றும் நிறைவேறட்டப்பா. ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.